இப்ப நடக்கிற இந்த 5 வருஷத்துல நடந்ததெல்லாம் பார்த்தேன். அரசாங்கத்தையும் பார்த்தேன். எனக்கு நான் உட்கார வச்சுட்டு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போன எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதையும் பார்த்தேன். சரி, தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா தொடர்ந்து நடத்திட்டு வந்த கட்சி, நம்மளும் அதுக்காக நிறைய உழைச்சிருக்கோம், அம்மாவோட சேர்ந்து பயணிச்சிருக்கோம். அதனால நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க கூடாது. நம்ம பொறுமையா இருந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணி எல்லாரையும் ஒண்ணு சேர்ப்போம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தலைவர் ஆரம்பிச்ச கட்சி ஏழைகளோட கட்சி. அவங்கதான் அஸ்திவாரம் அந்த கட்சிக்கு. அதன் பிறகு அது தலைவருடைய மறைவுக்கு பிறகு அம்மா அவர் எப்படி நடத்தினாரோ அதே மாதிரி நடத்திட்டு வந்தாங்க. மக்களுக்கு நிறைய செஞ்சாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்ப்போம், சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் முதலமைச்சரா ஆக்கிட்டு போனவரு கடைக்கோடி தொண்டரோட குடும்பத்தை எல்லாமும் பார்க்கல, கட்சிக்காரங்கள சுத்தமா பார்க்கல, மதிக்கவும் இல்லை. அதாவது அவர் எப்படி நினைச்சிட்டாரு, ஏழை சொல்ல அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவரு இருந்துட்டாரு. நான் இந்த ரெண்டையும் பார்த்தேன். தலைவர் ஆரம்பிச்ச கட்சியில தொடர்ந்து பயணித்த குடும்பங்கள் வழி வழியா இருக்கு. அவங்களுக்கு வெளியில ரோட்ல நடந்து போறது தலை குனிஞ்சு போறாங்க. அது இருக்கக்கூடாது. அதையும் நம்ம சரி பண்ணணும். இந்த ஏழை மக்களையும் நம்ம விட்டுற முடியாது. இந்த அரசாங்கம் எல்லாம் சரியா எதுவும் செய்யல. அதனால இது ரெண்டையும் யோசிச்சு பார்த்துதான் நான் ஒரு புது இயக்கத்தை ஆரம்பிச்சு 2 மாதத்துக்குள்ள ஒரு சின்னம், அதுவும் பாருங்க நமக்கு கிடைச்சிருக்க சின்னம் தென்னந்தோப்பு, தனி மரம் இல்ல, தோப்பு தான். அப்ப அது இந்த ஏழை மக்களுக்கான தோப்பாதான் அது என்னைக்குமே இருக்கும். சரின்னு சொல்லி விறுவிறுன்னு வேலையை ஆரம்பிச்சு பயணத்தை தொடங்கி வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு மதுராந்தகத்துல நான் இப்ப பேசுறேன். எடப்பாடியில பிரச்சாரம், அந்த ஊர்ல போய் பிரச்சாரம் பண்றேன். அந்த ஊருக்குன்னு 8 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க திமுக. அது 8ல 1 கூட செய்யல. நம்பால இவர் எதுக்கு எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்துகிட்டு அவருக்கு ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு உள்ள பிரச்சனையே பேசல 5 வருஷமா. இது என்ன எதிர்கட்சி தலைவர்னு எனக்கு தெரியல. அதுக்கு லாயக்கு இருந்தா அந்த தொகுதி மக்களுக்கு 8 விஷயம் நீ சொல்லி இருக்கிய, அதை முதல்ல செஞ்சு முடி அப்படின்னு சட்டசபையில கேட்டிருக்கணும். கேட்கல. இவர் மாதிரி ஆளெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய பிரச்சனைய எடுத்து பேசுவாங்க? பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை.